இன்னைக்கு 42வது ஐபிஎல் மேட்ச் கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கொல்கத்தா அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கும் இடையே நடந்திருந்தது. இப்படி இருக்க 400 வருட கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி ஒரு மேட்ச் நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு ரன் சேசிங் யாருமே பார்த்ததில்லடா அப்படின்னு எல்லாருமே பார்த்து மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான மேட்ச், பயங்கரமான ரன் சேசிங் தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மேட்ச்சில் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சது பஞ்சாப் அணி தான். ஆனால் அவங்க கொல்கத்தா அணி அவங்கள பேட்டிங் பண்ண சொல்ல ஓப்பனராக சுனில் நரேன் சால்ட் 2 பேருமே வந்தாங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 10வது ஓவர் வரைக்கும் அவுட் ஆகாமல் 138 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதில் சால்ட் 75, சுனில் நரேன் 71 ரன் எடுக்க, அடுத்த வெங்கடேஷ் ஐயர் 39, ரசல் 24, ஸ்ரேஷ் ஐயர் 28, இப்படி எல்லாருமே பஞ்சாப் அணியின் போலர்கள் எல்லாருமே பொழந்து கட்ட அவங்களும் கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு எல்லாமே பண்ணாங்க. ஆக மொத்தம் 20 ஓவருக்கு 261 ரன் கொல்கத்தா அணி எடுக்க, அடுத்ததா இந்த எடுக்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஸ்கோரை ரன் சேசிங்கில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்க எடுக்க வந்தாங்க. இதில் பிரப் சிம்ரன், ஜானி பிராட்ஸ்ட்ரோ 2 பேருமே ஓப்பனர்களாக வர, பிரப் சிம்ரன் 20 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி 54 ரன்கள் அடித்து விளாசி தள்ளினாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக பவர் பிளே கடைசி பந்தில் பிரப் சிம்ரன் அவுட் ஆக, மறுமுனையில் ஜானி பிராட்ஸ்ட்ரோ நிதானமாக விளையாண்டு 23 பந்துக்கு அவருடைய அரை சதத்தை கடந்தார். அதுக்கப்புறமா வந்த ராசோ 16 பந்துக்கு 26 ரன் எடுக்க, ஜானி பிராட்ஸ்டோ நிதானமாக பஞ்சாப் அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார். அதுக்கப்புறமா வந்த சஷாந்த் சிங் அவர் பங்குக்கு அவரும் சர்ன்னு சிக்ஸர்களை பறக்க விட, சரியா 12வது ஓவரை டேக்கப் பண்ண ஜானி பிராட்ஸ்டோ கிட்டத்தட்ட 4 சிக்ஸர்களை அந்த ஒரே ஓவரில் அவர் அடித்து வெலாசி தள்ளி 45 பந்துக்கு அவருடைய ஐபிஎல் செஞ்சுரியை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணார். அதே போல் மறுமுனையில் சஷாந்த் சிங் அவரும் கேரப் ஆக, பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்களை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கேகேஆர் அணியின் போலர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திக்குமுக்கு ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் கடைசி வரைக்கும் பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்களை கொல்கத்தா அணி அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் போனதால் இந்த மேட்ச்சில் ரொம்ப ஈஸியாக பஞ்சாப் அணி யாருமே எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லரான வெற்றியை கேகேஆர் அணிக்கு எதிராக பதிவு பண்ணி உலக T20 வரலாற்றிலேயே சரித்திர சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் 259 தான் ஹையஸ்ட் ரன் சேசிங்காக இருந்திருக்கு ஒரு T20 மேட்ச்சில். இப்போ அந்த ரன்னுக்கும் அதிகமான ரன் சேசிங்கை நம்ம கண் முன்னாடி இந்த மேட்ச்சில் பஞ்சாப் அணியை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்க்குறப்ப நேற்று நம்ம யாருமே எதிர்பார்க்காத வெற்றி ஆர்சிபி அணி ஹைதராபாத் அணியை வீழ்த்தினாங்க. அதே போல் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வெற்றி பஞ்சாப் அணி கேகேஆர் அணியை வீழ்த்திருக்காங்க. அந்த வகையில் 2 நாளில் 2 பேக் டு பேக் குட் நியூஸ் நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ கிடைச்சிருக்கு. இது கண்டிப்பாக அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றியாக தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியும் இப்போ பஞ்சாப் அணியின் வெற்றி கருதப்படுது. ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் உலகம் பார்க்காத சரித்திர சாதனை மேட்சாக இன்றைய மேட்ச் நிகழ்ந்திருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.